இபிஎஸ் பேட்டியில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அமித்ஷா குறித்து பேசியது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன் என அமித்ஷா கூறிவிட்டார் என 1க்கு 3 முறை அழுத்தி பதிவு செய்தார் இபிஎஸ். அதனை தற்போது பார்க்கலாம். திரு டிடி அவர்கள் என்னை பற்றி சில கருத்து தெரிவித்தார். மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார், உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பல முறை சொல்லிட்டேன். ஆனால் தொடர்ந்து அதையே நீங்கள் அரைச்சமாகவே அரைச்சிட்டு ஐடிசி ஹோட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்திருக்குது, என்கிட்ட ஆதாரமும் இருக்குது. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுறாரு, அவர் அழைச்சி பேசுறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டுவிடு. நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். மீண்டும் யாரும் தயவு செய்து அருள் கூர்ந்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டேன். அவர்களும் சொல்லிவிட்டார், நானும் சொல்லிவிட்டேன். இதோடு முடிந்து விட்டது. இதை அரைத்தமாகவே தொடர்ந்து உங்களுக்கு விருப்பமான செய்தி கிடைப்பதற்கு நாங்கள் எங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டேன். பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தான் ஏற்கனவே டிடிவி இருந்தார் என முதல் முறையாக தெரிவித்துள்ளார் இபிஎஸ். கூட்டணியில் இபிஎஸ் வருங்காலத்தில் இணைவாரா என்ற கேள்விக்கும் உட்கட்சி விவகாரம் என குறிப்பிட்டுள்ளார் இபிஎஸ். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திரு டிடி அவர்கள் என்னை பற்றி சில கருத்து தெரிவித்தார். மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார், உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதிமுக என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை திரு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கிறோம். ஆனால் என்டிஏ எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னார். என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு. சார் இப்பதான் எடுத்தாச்சுல்ல, அது தலைமை முடியும். அதெல்லாம் உள்கட்சி வேற, அதில் பகிரங்கமாக பேச முடியாது. இதெல்லாம் உட்கட்சியில் பேச வேண்டிய, இதெல்லாம் இது மாதிரி பகிரங்கமாக பேசலாம் முடியாது. அதான் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நான் தான் தெளிவா சொல்லியாச்சு, அவரும் தெளிவாக சொல்லிவிட்டார். மீண்டும் மீண்டும் இதே கேள்வி ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? அரைச்சமாவே அரைக்க கூடாது என்று இப்பதான் நான் சொன்னேன். சொல்லி நாங்க தெளிவா சொல்லி சார், நாங்க தான் நீங்க சந்திக்கிறது இதுதான் பேசணும். எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்களா ஒரு கற்பனை கேட்கறீங்க, யாரோ சொல்லிக் கொடுக்கறது இங்க பேசுறீங்க. இது வேண்டாம். நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். அதிமுக நான் இருக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்பு உள்துறை அமைச்சிருக்காரு. அவர் சொல்லுவதுதான் இறுதி, நான் சொல்லுவதுதான் இறுதி. போதுமா? இன்னும் இதுக்கு மேல விளக்க வேண்டும். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை மறைமுகமாக கூறியுள்ளார் இபிஎஸ். கட்சியிலிருந்து ஏன் எப்படி ஓபிஎஸ் நீக்கப்பட்டார் என்பதையும் விளக்கியுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதோட அதிமுக தனி தீர்மானம், இது கிட்டத்தட்ட சிறப்பு தீர்மானம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்பு தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றணும். அந்த சிறப்பு தீர்மானத்தில் தான் சில பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம். அப்போ அந்த சிறப்பு தீர்மானத்தில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு. அதில் அந்த தீர்மானத்தில் சொல்லுவது, கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றும்.
பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படும். எதையும் மீறி, கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி அவர்கள் செயல்பட்டால் வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தலைமை கழகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுமே தெரிஞ்சு. இன்றைய அரசியல் சூழலில் இபிஎஸ் கூற வருவது என்ன என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நேரலையில் வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், வணக்கம். தற்போது இன்றைய அரசியல் சூழல்ல இபிஎஸ் பேட்டி அளித்திருப்பது, அது நிலைப்பாடு மாறியிருக்கா, அவருடைய நிலைப்பாடு மாறியிருக்கா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை அவர் கட்சியில் மீண்டும் சேர்த்துக் கொள்வாரா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. அதனுடைய உங்களுடைய கருத்து? பிரியங்கா, வணக்கம். இபிஎஸ் இன்று சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். ஒரு நீண்ட செய்தியாளர் சந்திப்பாக அது அமைந்தது. அதில் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய பேட்டியாகவும் பார்க்கப்படுகின்றது. இதுவரை டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா ஆகியோரை கட்சியில் இணைப்பதற்கு அல்லது கூட்டணியில் இணைப்பதற்கு முட்டுக்கட்டையாக அல்லது முடியவே முடியாது என்று வெளிப்படையாக சொல்லி வந்த இபிஎஸ் அதிலிருந்து ஒருபடி கீழே இறங்கி வந்திருப்பதாக தெரிகின்றது. அதாவது அந்த மூவரையும் கட்சிக்குள் இணைப்பதற்கு நோ, அதே நேரத்தில் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு அவர் ஒரு மென்மை போக்கு கடைபிடிப்பது போலத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. முதல் முறையாக, அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது. அந்த கூட்டணி உறுதியான கிட்டத்தட்ட இந்த 4.5 மாத காலத்திலே இதுவரை ஒரு இடத்தில் கூட அந்த கூட்டணியில், அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனும் இருக்கிறார் என்று அதிமுகவினர் யாரும் சொன்னதே கிடையாது. இபிஎஸும் பல பத்திரிகையாளர் சந்திப்புகளில் சம்பந்தமான கேள்விகள் கேட்டபோது அதற்கு அவர் மறுப்புதான் தெரிவித்து வந்திருக்கிறார். ஆனால் இன்று முதல் முறையாக தன்னுடைய பேட்டியில் நாங்கள் அதிமுகவுடன் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தோம், பாஜகவுடன் டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்தார், எதற்காக திடீரென்று என்டிஏ கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறி சென்றார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. குறிப்பாக முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாங்கள் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த கோரிக்கையை மத்திய அரசிடம் வைத்தவுடன் தான் அவர் வெளியேறி சென்றிருக்கின்றார். என் மீதும் அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கின்றார். அவர் எந்த உள்நோக்கத்திற்காக அவ்வாறு செயல்படுகிறார் என்று தெரியவில்லை என்று டிடிவி தினகரன் குறித்து ஒரு மென்மையான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பெல்லாம் எப்போது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவர்களை பற்றி கேள்வி எழுப்பினாலும் உடனடியாக அந்த செய்தியாளர் சந்திப்பையே முடித்து விடுவார், அல்லது அது முடிந்து போன கதை என்பது போல பதில் சொல்வார். ஆனால் இன்று வெளிப்படையாகவே அதற்கு ஆம் என்பது போல பதில் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக உட்கட்சி விவகாரங்களில் அமித்ஷா தலையிட மாட்டேன் என சொல்லியிருக்கிறார் என்று இந்த அரை மணி நேர பத்திரிகையாளர் சந்திப்பில் 3 முறை திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாக அவர் வெளியில் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அந்த மூவரும் மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயே கட்சிக்கு விசுவாசமாக இல்லாதவர்கள் அல்லது கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியவர்கள், கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை கட்சியிலிருந்து நீக்கி வைப்பது வழக்கம்தான். எனவே அந்த அடிப்படையிலே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அவர்களும் மீண்டும் உள்ளே வர முடியாது. அதே போல செங்கோட்டையனையும் மறைமுகமாக குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார், நீக்கப்பட்ட நபர்களுடன் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஒரு முறை வாசித்து காண்பிக்கிறார். அவருடன் தொடர்பு வைத்துக் கொண்ட காரணத்தினால்தான் சமீபத்தில் சில பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள், அதாவது அந்த பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்ற ஒரு விவரத்தையும் செங்கோட்டையன் அவர்களது பெயரை சொல்லாமல் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு மீண்டும் சென்னை வந்திருக்கக்கூடிய, தற்போது சேலத்தில் இருக்கக்கூடிய இபிஎஸ் இந்த கூட்டணியில் புதிதாக அல்லது மீண்டும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை சேர்த்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டாரா என்ற புள்ளியை நோக்கி நகர்கிறாரா என்று சிந்திக்க வேண்டிய, அலச வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அவர் எப்போதுமே வெட்டு 1 துண்டு 2 என்பது போல இந்த மூவர் பற்றிய பேச்சு எடுத்தாலுமே உடனடியாக அந்த பேச்சையே நிறுத்தி விடுவார், துண்டித்து விடுவார். ஆனால் இன்றைக்கு அவ்வாறு இல்லை. சில கண்டிஷன்களை போட்டு அந்த கண்டிஷன்கள் அடிப்படையிலே அவர்கள் உள்ளே வந்தால் ஏற்றுக்கொள்ள தயார் என்ற மனநிலையே தான் அவரது பேட்டி இருப்பதாக தெரிகின்றது. அதே போல இதில் முக்கியமான ஒரு விஷயம், செங்கோட்டையன் குறிப்பிட்டிருந்தார், பொதுச் செயலாளரை முடிவு செய்யலாம், மூவரையும், அதாவது டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இந்த 3 பேரையும் சேர்த்துக் கொள்வதா அல்லது மூவரில் சிலரை மட்டும் சேர்த்துக் கொள்வதா என்பதை இபிஎஸ் அவர்களே முடிவு செய்யலாம் என்று செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். அதுபோன்று
மூவரையுமே அவர் கூட்டணிக்குள் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறாரா, அல்லது ஓபிஎஸ் வரக்கூடாது, சசிகலா வரக்கூடாது, டிடிவி தினகரன் மட்டும் வந்தால் சரி, அல்லது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மட்டும் வந்தால் சரி, இப்படி ஏதேனும் நிபந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதா என்பது குறித்த விரிவான விளக்கங்கள் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபடி கீழே இறங்கி வந்திருக்கிறார். கட்சிக்கு மட்டும்தான் நோ, கூட்டணிக்கு எஸ் என்று அவர் டிக்கெடித்திருப்பதாக தெரிகிறது. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த டெவலப்மெண்ட்ஸ், இந்த கூட்டணியினுடைய விரிவாக்கம் எப்படி செல்லும், மீண்டும் என்டிஏ கூட்டணியில் பிரிந்து சென்றவர்கள் வந்து சேர்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இன்று மாலை டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இபிஎஸ் சொன்ன கருத்துக்கும் பதிலளிப்பார். என்டிஏ கூட்டணியிலே மீண்டும் அவர் இணைவாரா, அல்லது அவர் ஏதேனும் நிபந்தனைகளை விதிக்கிறாரா என்பது இன்று மாலை ஒரு 5:30 மணிக்கு நமக்கு தெரிய வரும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.